வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஃபோன் தான் வந்து இருக்கு. ரெட்மி நோட் 11 தான் இருக்கு. ப்ராபப்ளி 15,000 ருபீஸ்க்குள்ள இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்னா கண்டிப்பாக இதாக தான் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிளாக் கலர். பேஸ் வேரியன்ட் தான் வந்து இருக்கு 4+64. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேஸும் பேப்பர் ஒர்க்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதை ஓரமாக வந்து வச்சுப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து ஆக்சுவலி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 11 volts 3 amps. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்க கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சிருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா அதை வந்து செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து பார்க்குறதுக்கே நல்லா ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 179 grams வந்து இருக்குது. பரவாயில்ல, 5000 mAh பேட்டரி கொடுத்துமே இதோட வெயிட் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ஸ்லாட்டில் நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுலலாம் எந்தவித பிரச்சனையுமே வந்து இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IR பிளஸ்டர், அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து சென்டர் பஞ்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற ஃபோன்ஸோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inch. இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து Full HD +க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hzல தான் வந்து இருக்குது. நம்ம தான் வந்து 90 Hzக்கு வந்து மாற்றணும். அப்புறம் டிஸ்பிளேயோட கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. விவிட், சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப்டிராகன் 680 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 680 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 662ஓட ஒரு சக்ஸஸர் தான் வந்து. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. நல்லா சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணிடும். நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேபி பார்த்தாம வந்து இருக்கலாம். ஸோ இந்த சிப்செட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கண்டிப்பாக அதோட பவர் எஃபிஷியன்சி தான். வெறும் 6 nm பில்ட் பண்ணதுனால அதோட பவர் எஃபிஷியன்சி வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து UFS 2.2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஸ்லிம் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி வந்து 5000 mAh பேட்டரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போதும்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில நமக்கு வந்து 120 Hz கொடுக்காம 90 Hz கொடுத்தனால அதுவுமே பார்த்தீங்கன்னா அதான் பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அதனால பேட்டரி பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. ப்ளஸ் இவங்க வந்து நமக்கு வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 13 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f2.4. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா மோட்ஸ் என்னென்ன, அப்புறம் UI எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா நைட் மோட், 50 MBக்கான மோட், ஷார்ட் வீடியோ, பனரோமா, டாக்குமெண்ட்ஸ், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், AI வாட்டர் மார்க்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள் ஷாட்ஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவங்க இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் பரவாயில்ல, நல்லா லவுடாக நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து MIUI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI 13 வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI 13 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃபைண்டாக நல்லா பாலிஷ்டாக வந்து இருக்கு. பட் சார்லி இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 12 தரல. இன்னுமே ஒரு வருஷம் பழைய Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ Android 12 அப்டேட் இதுக்கு வரும்னு வந்து தெரில. அப்புறம் MIUIயோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13.03 தான் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில அந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4+64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500, 6+64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500, அப்புறம் 6+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக, எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இதோட கேமராஸாக வந்து இருக்கட்டும், இதோட பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் 15,000 rupeesக்குள்ளே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்னா கண்டிப்பாக அதுதான். என்ன இவங்க வந்து ரெட்மி நோட் 10 மாதிரி ப்ரைஸ் ஹைக் பண்ணாமல் வந்து இருக்கணும். ஸோ ரெட்மி நோட் 10 பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நல்ல சூப்பரான ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கனால அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இதுவுமே அப்படி ப்ரைஸ் ஏற்றாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.